அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றதற்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய முதல்வர் விஜய் தரப்பில் அவகாசம் கோரிய நிலையில் அவகாசம் கோரியதால் ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படும் என முதல்வர் விஜய் தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி மனுவை வருகிற வியாழக்கிழமைக்குள் தாக்கல் செய்யப்பட்டால் 50,000 அபராதம் விதிக்க நேரிடும் என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அவர் பெரம்பூர் தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றதை தக்க வைத்துக் கொண்டார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் இந்த தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் சார்பில் தேர்தல் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாக்காளர்கள் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதற்கு 2 வார கால அவகாசம் வேண்டும் என கூறி இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி லட்சுமி நாராயண் முன்பாக தேர்தல் வழக்கு விசாரணையின் போது முதலமைச்சர் விஜய் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 86வது பிரிவின்படி தேர்தல் வழக்குகளை 6 மாதத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும். கடந்த முறையே வழக்கை விசாரணைக்கு எடுத்த பொழுது கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்திருந்ததாகவும் நீதிபதி தெரிவித்தார். எனவே கூடுதல் கால அவகாசம் வழங்க முடியாது எனவும் 2 நாட்களுக்குள் வரும் வியாழக்கிழமைக்குள் தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்யவிட்டால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். இதே போல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்பிலும் தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் இதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கூறினார். ஆனால் அவருடைய கோரிக்கையும் நிராகரித்த நீதிபதி 2 நாட்கள் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள் நீங்கள் மனுக்களை தாக்கல் செய்யவில்லை என்றால் 50,000 அபராதம் விதிக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்து விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.